என்னுடைய மகன்றதுக்காக நான் சொல்லலை. ஆனால் அவனுக்கு இந்த ஆன்மீக பாடல்களில் பொருள் தேடுறான், ஆன்மீக பாடல் தேடுறதில்ல. இந்த ஆசிரமத்தில் இவன் தான் அந்த வேலையை செய்துன்னு இருக்கிறான். அது மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம். பிற்காலத்தில் எனக்கு அப்படி அப்புறமாவும் இவன் பேசுவான். நான் ரொம்ப பவரானுவேன் இல்லை, ஆனால் என் புள்ள என்னை விட பவரானுவேன். அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எல்லா கோயிலும் போகிறோம். எல்லா கோயிலுக்கும் மனுஷ உருவம் வச்சுருக்காங்க. சிவன் கோயிலில் மட்டும் லிங்கம் வச்சுருக்காங்க. அது எதனால சாமி? செத்துட்டா வெளியே இருக்கிறது மனுஷன் உருவம், முடிவு வந்து சிவலிங்கம் தான் மனுஷனுக்கு. கீழே ஒரு பொருளும் மேலே ஒரு பொருளும் போய் சேர்ந்து போச்சுன்னா நம்ம துபாய் போயிடுவோம். அது வரைக்கும் மனுஷன் உருவம் இருக்கும். மேலே இருக்கிறது ஆன்மா, கீழே இருக்கிறது சக்தி. இது ரெண்டும் சேரும்போது தான் சிவலிங்கம். அது ரெண்டும் சேர்ந்தால் மோட்சம்னு அர்த்தம். அது ரெண்டும் சேர்றதில்லை மனுஷனுக்கு. அதனால் சேராதால நரகத்துக்கும் இதுக்கும் போயின்னுக்கிறோம். இது ரெண்டும் சேரும்போது சொர்க்கத்துக்கு போயிடுவோம். அதனால் சிவலிங்கம் அடையாளம் இதுவாக நீ ஆகணுன்றதுக்காக வச்சுக்கணும். இப்போ அதே மாதிரி சிவலிங்கத்துக்கு நேராக நந்தி வச்சுருக்காங்க. இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்தோடனே நந்தி காதில் சொல்லிட்டு அங்கே போயிடுறாங்க. எனக்கு நந்தியோட காதில் சொல்கிறாங்க. காது அதுக்கு ஓட்டக்குது கேட்டுக்கிட்டு. அதுதான் எனக்கு ஒரு டவுட். ட்ரங்கால் பண்ணுறது. அதான் எனக்கு ஒரு டவுட். நந்தி கிட்ட சொன்னால் சிவன் கிட்ட சொல்லிடுதுன்றாங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் இங்கே ஒரு இல்லை அது எப்படின்னா, அது அவங்க பிளான் எப்படின்னா, முதலமைச்சர்கிட்ட சொல்லணும்னா மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லணும்ல. அந்த மாதிரி நந்தி மாவட்ட செயலாளர் மாதிரி முதலமைச்சர் மாதிரி செய்வோம். அதனால் நந்திக்கிட்ட சொல்லிட்டோன்னே அவர் போய் சொல்கிற மாதிரி ஒரு ஆள் வந்துக்கிறாரு நம்ம நண்பர் அப்படின்னு சொல்லுவார். அதுக்காக சொல்கிறது. இல்லை சாமி, ஏன்பா ஏதோ பைத்தியக்காரத்தனமா அவங்க பண்ணிங்க, நமக்கு எதுக்கு அந்த வீண் வேலை? நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணுறோம் அதை நோக்கி பயணம் பண்ணு. ஊரில் பண்ணுறவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சோன்னா நாளே பத்தாது. அதான் சாமி, எனக்கு அது ஒரு சந்தேகமாக இருந்தது. இந்த சந்தேகம்லாம் உனக்கு வரக்கூடாது. இது யாருக்கு வரணும்? பக்தி பண்ணுறவங்களுக்கு வரணும். ஆன்மீகத்தில் போகிறவனுக்கு இந்த சந்தேகமே வரக்கூடாது. ஏன்னா இப்போ நீ சொன்னதுமா நான் எந்த வீடியோவும் பார்க்கறது இல்லைன்ட்டு, மற்றவங்க பேசுறதெல்லாம் கொஞ்சம் கற்பனையெல்லாம் கலந்து பேசுவாங்க, இலக்கணம் இலக்கியம் எல்லாம் கலந்து பேசுவாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் படித்தவங்க, பெரிய ஆளுங்க. நானும் ஒன்றும் படிக்காத மடையன் நான். அதனால் எனக்கு இலக்கணம் இலக்கியம் தத்துவம் இதெல்லாம் தெரியாது. எதை பேசினாலும் நேராக பேசிடுவேன், உண்மையாக பேசுவேன். அதனால் உனக்கு பிடிச்சிருக்குது. ஆனால் உனக்கு பிடிச்சிருக்குன்னு ஊருக்கெல்லாம் பிடிக்கும்னு நான் சொல்ல முடியாது. என்ன ஒரு 12 கோடி பேருக்கு பிடிச்சிருக்குது, அவ்வளோதான். சொல்லு சாமி. அதே மாதிரி இன்னொரு டவுட்டு. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த சிவனுக்கு வில்வ இலைன்றாங்க, துளசி வந்து. ஆமாம், ஒவ்வொருத்தருக்கும். இப்போ நீ பிரியாணி சாப்பிட்ற, நான் ஒரு கஞ்சி குடிக்கிறேன், அது மாதிரி அதெல்லாம். ஓகே சார். இன்னொரு இது ஒரு வீடியோவில் பார்த்து சார், வசதிக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு இல்லை ஊட்டுங்கள. அதே மாதிரி வசதிக்கு ஏற்ற மாதிரி அது. இன்னொரு டவுட் சார். இப்போது அம்மா அப்பா வந்து கடைசி காலத்தில் பார்த்துக்காதவனுக்கு வந்து 7 நரகத்தில் வந்து இது இருக்குது, அகத்திய சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நீங்கள் சொன்னீங்க. இப்போ அதே மாதிரி பெற்றவங்க பசங்களுக்கு சரியாக கடமையை செய்யலை, ஒழுங்காக வளர்க்கலை அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் இது இருக்கா? ஒன்றும் வராது. ஏன்னா உன்னை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டினவங்க அவங்க தான், நீ அடையாளம் காட்டல அவங்கள இல்லையா? உன்னை என்னன்னு சொல்கிறாங்க? அவங்க பையன் தான் சொல்கிறாங்க. உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க? அவங்க பையன் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் ஒன்று படைச்சது அவங்க தான். அவங்க மனம் கோணாமல் நீ நடக்கணும், அதான் பிள்ளைக்கு அர்த்தம். அவங்க சரியாக செய்தாங்களா? சரியாக அவங்கவுங்க ஒவ்வொரு குடும்பம் ஒவ்வொரு வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் செய்ய முடியும். பக்கத்து வீட்டுக்காரன் குடும்பம் பணக்கார குடும்பமாக இருக்கும், அவன் பிள்ளைக்கு 1000 பண்ணி கொடுப்பாங்க. அவங்க அப்பா அம்மா தானே, அவங்க பண்ணுறாங்களே, எனக்கு பண்ணலையான்னு பண்ண முடியுமா? கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஒருத்தன் பாக்கெட் 1000 ரூபாய் வச்சுக்கிறான், ஒருத்தன் பாக்கெட்டில் 5 ரூபா கூட எல்லாம் சுற்றுறான், வசதிக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் தாயும் தகப்பனும் பணத்தில் இல்லை, மனத்தில் இருக்குது. அதனால் தாய் தகப்பனை மொத்தத்தில் மதிக்க கற்றுங்க. உங்களுக்கு இந்த உலகத்தில் அடையாளம் காட்டினது அவங்க தான், முதல் கடவுளே அவங்க தான். அவங்கள எவன் ஒருத்தன் தாய் தகப்பனை வழிபடுறானோ அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். தாய் தகப்பனை அவமதிச்சுட்டு கடவுளையே வழிபட்டாலோ கடவுள் சேர்க்க மாட்டான், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது அவங்க வீட்டில் இப்போ உதாரணத்துக்கு அப்பா வந்து குடிச்சிட்டு இது பண்ணுறா, அது அவர் சௌகரியம், அவர் சாக போகிறாரு, உனக்கு என்ன போச்சு? நீ குடிக்காது இது. அவர் சொன்னால் கேட்டுப்பாரு, அவருக்கு பழக்காகி போச்சு அது. அவர் போனால் போகிறாரு, நீ ஒழுங்காக சம்பாதிச்சு நீ வாழறத கற்றுக்கோ. அதை விட்டுட்டு எங்கள் அப்பா குடிக்கிறார் நான் கூட போய் குடிப்பேன் நீன்னா உன்னை விட மூடம் உலகத்தில் இல்லைன்னு அர்த்தம். அதனால் அதெல்லாம் குறை சொல்லி தெரிஞ்சின்னா காலமே போதாது உனக்கு. ஓகே சார்.
கடைசி ஒரு கேள்வி சாமி. சொல்லு. இப்போது குழந்தை பிறந்தோடனே அது கையில் காசு கொடுத்துட்றாங்க. போன பிறகு நெத்தியில் ₹1 காயின் வச்சு. ஆமாம். இப்போது எதனால சாமி நம்ம போகும்போது தான் ஆசை வருது, போன பிறகு அது பிறந்தப்பவும் ஆசை வந்துச்சுன்னு அர்த்தம். அது போகும்போது கூட துட்டோட ஆசையோட போகணும், நெத்தியில் காசு வைக்கிறாங்க. பிறந்த உடனே நீ இந்த உலகத்தில் காசு சம்பாதிக்கணும், கையில் காசு வைக்கிறாங்க. அப்போ இந்த காலெல்லாம் கட்டிடுறது இந்த 2 இது. ஆமாம், இனிமேல் ஒன்றும் அசைய முடியாது உன்னால். கால் கையெல்லாம் கட்டி உன்னை சுடுகாட்டுக்கு வச்சு போட்டேன் இப்போ கட்டுறது அது. ஓகே சார். போயிட்டேன். நன்றி சார். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம்பா. உங்கள் பேர்ப்பா? சாமி பரத்ராஜ் என் பேர். நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். திருச்சியிலேருந்து. சொல்லுங்கப்பா. சாமி இப்போ நெத்தியில் வந்து பட்டை கலர் கலராக பூசிக்கிறாங்க, பச்சை கலர், சிகப்பு கலர், இது மாதிரிலாம் பூசிக்கிறாங்க. துண்ணூறு, குங்குமம், ராமம் போடுறாங்க. இது வந்து சரியா? இதே யோகா பாதையில் போகிற ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களும் பார்த்திங்கன்னா திருநீர், சந்தனம், குங்குமம் வைக்கிறாங்க. இது பக்திக்கா இல்லை ஆன்மீகத்துக்கா? கோயிலுக்கு போகிறவங்க பட்டை அடித்தாங்கன்னா அதுக்கு பேர் பக்தி. சரி சரி. யோகத்துக்கு வந்தவங்க பட்டை அடித்தாங்கன்னா அதுக்கு பேர் என்னன்னா, ஒரு நாள் எனக்கும் இதுதான் நிலைமை. சரி சரி. யாராக இருந்தாலும் இந்த உடல் ஒரு நாள் சாம்பலாக தான் போகும். இது இறைவனோட திருமேனியை குளிப்பாட்டக்கூடிய ஒரு பொருளாக ஒரு நாள் மாறும். இறைவன் எங்கே இருக்கிறான்? சுடுகாட்டில் உட்காந்துக்கிறான். யாரும் என்னை வந்து தொல்லையே பண்ணக்கூடாதுன்னு அவன் அங்கே போய் உட்காந்துக்கிறான். ஊரில் இருந்தால் எவனா ஒருத்தன் வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டுன்னு இருப்பான். அதனால தான் கோயிலுக்கு போகிறவங்களாம் யாரும் இறைவன் பேசதே இல்லை. காரணம் என்னென்னா, இறைவன் கோயிலுக்குள்ளே இல்லை, சுடுகாட்டில் தான் இருக்கிறான். கோயிலுக்குள்ளே வரவன் எல்லாம் மனசோடு வரான். மனசோடு வரவன் யார்கிட்டையும் இறைவன் பேச போகிறதே கிடையாது. சுடுகாட்டில் மனசு இல்லை, அங்கே தான் அவன் படித்த மாதிரியே வரான். அதனால் அவன் கூட இறைவன் உறவாடுறான். அப்போ இந்த கட்டையெல்லாம் ஒரு நாள் வெந்து திருநீராக போயிடும் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் யோகத்தில் வரவங்க எல்லாரும் இந்த ஒரு நாளும் அவனுடைய திருநாமத்தை சொல்லி பட்டை அடிக்கணும். இந்த உடல் அதுக்கு தான் உதவும். வேறு பெரிய சாகசெல்லாம் இந்த உடம்பை வச்சு நான் பண்ணிடவே முடியாது. ஆனால் இவ்வளோ இந்த சாம்பலாக போகக்கூடிய இந்த உடம்புல தான் சாம்பலை பூசிக்கொண்டு நடனம் ஆடக்கூடிய இறைவனையும் நான் காண முடியும்னு பக்தனுக்கு தெரியாது, ஒரு யோகிக்கு தெரியும். புரியுதா? அப்போ நாம் பண்ணுறது வேறு விஷயம், அவங்க பண்ணுறது வேறு விஷயம். அங்கே தன்னை அறியத்துக்கு வேலை இல்லை, அதை தாண்டி போகிறதுக்கு வேலை இல்லை. ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டாரு, அதை பண்ணுறாங்க, அவ்வளோதானே தவிர தாண்டி போகவே முடியாது. சரி, நம்ம பட்டையும் அடிக்கலாம், அடிக்காமலும் சுற்றலாம். ஐயா பட்டை வச்சு பார்த்துக்கிறா, ரொம்ப எப்போவாது ரேராக தான் இருக்கும். அதனால் அவர் கடவுளுக்கு விரோதியாகிறாரான்னா ஒன்றும் கிடையாது. அவங்க நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். சரி. இன்னொரு கேள்வி சார், சொல்லுங்கள். இப்போ ஐயா ஒன்று சொல்லுவாங்க, ஆசிரமத்துக்கு வெளியே நீ எப்படிப்பட்ட வேணா இரு, ஆனால் ஆசிரமத்துக்கு உள்ள நீ ஒரு சுத்தமானவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆன்மீகத்துக்கு பயன் தருமா இல்லை ஆசிரமத்துக்கு பயன் தருமா? ஆசிரமனால ஆன்மீகம் தானே. நம்ம வீட்டில் எப்படி உணர்ந்துருக்கலாம், ஊரில் எப்படி உணர்ந்துருக்கலாம். வீட்டில் எப்படி உணர்ந்தால் பொண்டாட்டி உதைப்பா, ஊரில் எப்படி உணர்ந்தால் போகிற வரலாம் உதைப்பான். எங்கேயோ யாரோ உதைச்சி நம்மளை சரி பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வந்து தண்டனை கொடுக்குறது வேலையே கிடையாதுங்க. இங்கே வந்து நீ கெட்டு போனோன்னா காப்பாற்றி கரை சேர்க்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம கெட்டு வீணாக தான் போவோம். ஏன்னா இது கரை சேர்றதுக்காக வந்த இடம். அங்கே வந்து தவறுகள் பண்ணால் அதுக்கு விமோச்சனமே கிடையாது. அப்போது வெளியே எப்படி ஒன்றா இருந்துக்கோ, வீட்டில் எப்படி ஒன்றா இருந்துக்கோ. இங்கே வந்தால் குரு ஒரு கோடு போட்டு வச்சுருப்பார், இங்கே வரவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாருன்னா அதுக்கு என்னால் அந்த பொருத்தமாக அங்கே போய் செய்ய முடியும். அவர் போட்ட கோட்டுக்குள்ளே என்னால் வாழ முடியும்னா நான் போனமே தவிர எப்படி ஒன்றா போகலான்னா அங்கே போகவே கூடாது. அப்போ ஒரு ஆசிரமத்துக்கு போகிறோம், ஒரு குருவை சந்திக்கிறேன்னா அவருக்கு அங்கே என்ன ஒழுக்கத்தை சொல்லிக்கிறாங்களோ அந்த ஒழுக்கத்தை காப்பாற்றுற தைரியம் இருந்தால் நான் போகலாம், இல்லைன்னா நம்மளாம் போகவே கூடாது. சரி, நான் காலேஜ் இப்போ குரு பூஜை அப்போ வந்து உபதேசம் வாங்கினேன். வாங்கி நல்லா செஞ்சு 1 வருஷம் செஞ்சதுக்கு பின்னாடி 2வது குரு பூஜை அப்போ 2வது வருஷம், அதாவது குரு பௌர்ணிமை அன்னைக்கு 2வது உபதேசம் வாங்கினேன். 2வது உபதேசம் வாங்கி ஒரு 5 மாதம் உபதேசம் செஞ்சதுக்கப்புறம் வயிறு இது மாதிரி வலிச்சிச்சு. அப்போ இது ஏதாவது பாடத்தினால ஏற்பட்டதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், ஐயா அது மாதிரி வயிறு வலிக்குது பாடத்தினால ஏதாவது ஏற்பட்டதா அப்படின்னு கேட்டப்ப, நீ 5 மாதம் அது உயிருக்கு கொடுத்த உபதேசம், உடலுக்கு கொடுத்த உபதேசம் இல்லை, உங்கள் உடலில் ஏதோ ஏற்பட்ட பாதிப்பு, இதை போய் ஆஸ்பத்திரியில் டாக்டரை பாருங்கள், உங்கள் உடலை குணப்படுத்துறது டாக்டரால் தான் முடியும், போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே நானும் ஒரு வாரம் கழிச்சு போய் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தப்ப
கிட்னியில் வந்து ஸ்டோன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் நீங்கள் இப்போ வந்தனால ஸ்டோன் வந்து கொஞ்சம் ஓரளவு பெருசாகவே ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா கிட்னியை பாதிச்சிருக்கும் ஸ்டோனு, எப்படியோ வந்திருக்கீங்க அப்படின்னாங்க. அதை நான் அப்பயே நினச்சேன், ஐயாவே இருந்து எனக்கு உறுதுணையாக இருந்ததுன்னு நினச்சேன். அப்புறம் மதுரையில் போய் பார்க்க சொன்னாங்க. மதுரையில் போய் பார்த்தோன்னே ஆப்ரேஷன் பண்ணி தான் கிட்னியில் இருக்க ஸ்டோனை எடுக்கணுன்ட்டாங்க. அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி நான் கிட்னியில் ஒரு 6 மாதம் ஆஸ்பத்திரியில் இருந்தேன். கிட்டத்தட்ட அது என்னோட ஃபைனல் இயர், காலேஜ் ஃபைனல் இயர். அந்த ஃபைனல் இயர் முடிச்சாதான் எனக்கு டிகிரியே. நான் அந்த 6 மாதம் நான் அந்த காலேஜில் கல்லை ஆப்ரேஷன் பண்ணி அதை எடுத்து நான் அதை திருப்பி நான் பரீட்சை எழுத போகிறதுக்கே அந்த கடைசி இப்போ 2 வாரம் கழிச்சு செமஸ்டர்னா நான் அப்போ தான் போகிறேன். போயிட்டு இது மாதிரி பிரின்சிபால்கிட்ட இது மாதிரி நான் பரீட்சை எழுத கேட்டப்ப, வாய்ப்பே இல்லை தம்பி, யூனிவர்சிட்டி பிரகாரம் 45% அட்டண்டன்ஸ் இருக்கணும், உனக்கு சுத்தமாக அட்டண்டன்ஸும் இல்லை, நீ கரஸ்பாண்டனை போய் பாரு அப்படின்ட்டாரு. நான் உடனே அந்த மெடிக்கல் டாக்குமெண்ட்லாம் வச்சு போய் கரஸ்பாண்டன் பார்த்தோன்னா அவர் வந்து அப்போ ஐயாவை வேண்டிக்கிட்டேன், ஐயா எதாக இருந்தாலும் என்ன மன்னிச்சுங்க, அதான் தெரியாமல் ஏதாவது செஞ்சாலும் வேண்டின்னு. அப்புறம் போய் பார்த்தப்ப கரஸ்பாண்டன் வந்து அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே நீ எழுது பார்ப்பட்டாங்க. எழுதிட்டு ஹால் டிக்கெட் இப்போ நாளைக்கு எனக்கு செமஸ்டர்னால் இன்றைக்கி மதியானம் எனக்கு ஹால் டிக்கெட் வருது. நான் பயத்திலே போகிறேன், ஏன்னா நான் காலேஜும் ஒழுங்காக போகல. அந்த லாஸ்ட் ஃபைனல் இயரில் 5 வருஷமாக நான் ஒன்றும் இந்த 5 மாதமாக எதுவும் நான் படிக்கலை. இந்த ஃபைனல் இயர் எப்படி பரீட்சை எழுத போகிறோமோ, ஹால் டிக்கெட் வேறு எப்படியும் ஐயா புண்ணியத்தில் வந்துருச்சு, பரீட்சை ஒழுங்காக எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதிலே போகிறேன். பரீட்சை இத்தனைக்கும் அந்த கிட்னியில் ஸ்டோன் எடுத்துகிட்டு ஒரு ஸ்டெண்ட் மாதிரி ஒன்று வச்சுருவாங்க. அந்த ஸ்டெண்ட்டோடையே நான் கிட்டத்தட்ட ஒரு 6 செமஸ்டருக்கு காலேஜுக்கு போயிட்டு அந்த பரீட்சை எழுதிட்டு வரேன். வந்துட்டு அடுத்த ரிசல்ட் வர போகிறப்ப 3ஆம் ஆண்டு குரு பூஜை கரெக்டாக ஒரு 2 மாதம் கழிச்சு நான் இங்கே குரு பூஜைக்கு வந்துட்டு ஐயாவை பல்லாக்கில் ரெடி பண்ணி எல்லாம் தூக்கி வச்சுட்டு இருக்காங்க. நான் இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறான், ரிசல்ட் வந்துருச்சுடா போய் பாரா அப்படின்றான். நான் ரிசல்ட் வந்துட்டு என்ன ஐயாவை வேண்டிக்கிட்டே சென்று போய் பார்த்தேன். அதில் எல்லா சப்ஜெக்ட்லேயும் நான் பாஸ் ஆகிட்டேன். அதே மாதிரி நான் பட்ட வேதனைக்கும் ஒரு தீர்வு கிடச்சிச்சு. இது இப்படி இடையில இப்படி வந்ததுக்கு காரணம் என்னங்கய்யா? என்னதான் அவங்கவுங்க செஞ்சதை தடுக்குது, நம்மளாம் அடுத்தடி எடுத்து வைக்க விடாமல் பார்த்துக்கணுன்னு தான் நம்ம கர்மா வேலை செய்யுது. ஆனால் குருவோட ஆசீர்வாதத்தினால அதையும் தாண்டி நீ இவ்வளோ தூரம் வந்திருக்கிற. அதை தான் போன மாதம் சொன்னது. ஒரு குருவானவர் ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணுறாரு, 3 வித கர்மாவில் குரு ஒரு கர்மாவை அழிக்கிறாரு. குரு குத்த பாடம் ஒரு கர்மாவை அழிக்குது. ஒரு கர்மாவை நாம் அனுபவித்து தான் முடிக்கணும். அனுபவித்து முடிக்கும்போது கூட நம்ம வலி வேதனை துடிக்கக்கூடாதுன்னு ஒரு குருவான ஒரு கருணை நம்ம கூட இருந்ததுன்னா இன்றைக்கி உனக்கு நடந்த மாதிரி இன்றைக்கி இருக்க எல்லாரும் இருக்கும். சரிங்களா? அவரோட ஆசீர்வாதத்தில் எப்பவுமே சந்தோஷம், கவலைப்படாது. ஆத்மா வாழ்வில்